இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நுவரேலியா மாவட்டத்தில் ஹங்குராங்கத்தையில் நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களோட வெற்றி உறுதியானது. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து பல்வேறு பேர் பல்வேறு விதமா பேசுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு புரியாத விஷயம், 1008 பேர் பேசலாம், ஆனா செயல்ல செஞ்சு காமிச்சிருக்கிறது ஒரே ஒரு நபர். அந்த நபர் நம்ம நாட்டின் எதிர்கால தலைவன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதே போன்று இன்னைக்கு மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் மலையகம் எங்க இருக்குன்னு தெரியாத நபர்கள் வந்து சம்பள பிரச்சனை பத்தி பேசுறாங்க, வீட்டு பிரச்சனையை பத்தி வந்து பேசுறாங்க. ஆனா உண்மைக்கும் எல்லா இடத்துலயும் நான் சொல்லியிருக்கேன், ஹங்குராங்கத்தில் வாழ்ற மக்களுக்கு நான் சொல்றது உண்மைன்னு தெரியும். இங்க தாய் இல்லாத புள்ள மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிரதித்துவம் இல்லாத ஒரு பிரச்சனை, தற்காலிக தீர்வு பின்னால் நம்ம போயிட்டு இருக்கோம். அதை விட பெரிய பிரச்சனை. நம்ம வந்து கண்காணிக்க வேண்டியது எது? நம்ம குழந்தைகளோட கல்வி, வேலை வாய்ப்பு. கொரோனா தொற்று நோய் பிற்பாடு எத்தனை இளைஞர்கள் வேலை இழந்து இங்க வந்து நின்னாங்க. ஆனா அது எதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. போலிங்ல அவ்வளோ பேர் நின்னாங்க. போலிங்ல அவ்வளோ பேர் நிற்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? நாடு அவ்வளவுதான், நாசமா போச்சு, கை கழுவணும், நம்ம அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும்னா நம்ம பொத்திட்டு போகணும்னு சொன்னாங்க சில பேர்.